இந்த லேப்டாப்பில் பாருங்கள், டிஸ்பிளே ஓப்பன் பண்ணாக்க ஃபுல்லாக எறும்புங்க. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியாக வேலை செய்யலன்ட்டு கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, டிஸ்பிளே மேலே இருக்கிற அந்த சுற்றி வர அந்த பீடிங் மாதிரி கவர் வருது இல்லைங்களா, பி பேனல்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணாக்க ஃபுல்லாக எறும்புங்க. எல்லாம் கீழே எறும்பே ஒரு வந்துகிட்டே இருக்குங்க. உள்ளேருந்து எறும்புங்க, முட்டைங்க, எறும்புங்க ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது. டிஸ்பிளே ஃபுல்லாகவே அரிச்சிட்ருக்கு. இது எல்லாமே எறும்புங்க உள்ளே அப்படியே ரொம்ப நாளாக இருந்து ஃபுல்லாகவே அரிச்சிட்ருக்கு. எப்போவுமே எந்த எலக்ட்ரானிக்னாக இருக்கட்டும், லேப்டாப், கம்ப்யூட்டர் எதுவாக இருந்தாலும் ரொம்ப அடையில் விடாதீங்க. அதே போல் அப்பப்போ க்ளீனாக வச்சுக்கோங்க, சுத்தமாக இருக்கட்டும் சுற்றியோ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பயன்னா, இது போன்ற எறும்புங்களாம் சேர்ந்து பெரிய லெவலில் வர பழுதுகளும் முன்கூட்டியே தவிர்க்கலாங்க. 5 மந்த் ஒன்ஸாவது மெயின்டைன் பண்ணுங்கள், க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க லேப்டாப், கம்ப்யூட்டர் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது. இல்லைனா பெரிய லெவலில் வர பழுதுகளும் முன்கூட்டியே தவிர்க்க முடியும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா. அதை மெயின்டைன் பண்ணாமல் விடும்போது தான் நீங்கள் இந்த பழுதுகளை சந்திக்க நேரிடுது. இது போன்ற நிறைய வீடியோக்கள், லேப்டாப், கம்ப்யூட்டர் டிப்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதிவேற்றம் செஞ்சு வரோம் நம்ம சேனலில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நம்ம சேனல்லையும் போய்ட்டு மற்ற வீடியோங்களும் பாருங்கள். உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.